காவிரி பூம்பட்டினத்தில் வணிகர் குலத்தில் இயற்பகை என்னும் பெயர் கொண்ட ஒரு சிவபக்தர் வாழ்ந்து வந்தார். இவர் வணிகம் செய்து வந்ததால் சிறந்த செல்வந்தராகவும் விளங்கினார். பிறை சூடிய சிவபெருமானின் அடியார்கள் யார் அவர் வீட்டுக்கு வந்தாலும் அவர்கள் விரும்பி கேட்பது எதுவாயினும் இல்லையென்று சொல்லாமல் குறைவின்றி கொடுக்கும் இயல்புடையவர். இவர் திருநீறு பூசி உருத்திராட்சமணியும் அனைவரும் உண்மையாக சிவத்தொண்டில் இருப்பவர்கள் என கருதுவார். அதனால் அவர்கள் மனதில் நினைக்கும் செயலை நொடியில் முடித்தும் கொடுப்பார். இயற்பகையாரின் சிறப்பை உலகிற்கு உணர்த்த ஒரு வேதியராக சிவபெருமான் வடிவெடுத்து வந்தார். இயற்பகையாரும் அகமகிழ்ந்து வணங்கி வரவேற்றார். வேதியர் வடிவில் வந்த சிவபெருமான், என்ன இயற்பகையாரே, உம்மிடம் சிவனடியார்கள் எவர் வந்து என்ன கேட்டாலும் மனமுவந்து கொடுப்பதாக கேள்விப்பட்டு இங்கு வந்தேன். அதனால் நானும் உன்னிடம் ஒன்றை வேண்டி பெற வந்திருக்கிறேன் என்று கூறினார். அடியவரே, தாங்கள் வேண்டும் பொருள் எம்மிடமிருந்தால் அதை தங்களுக்கே உடமையாக தந்து விடுகிறேன் என்றார் இயற்பகையார். ஓ, அப்படியா? உன் அன்பு மனைவியை கேட்டுப்பெறவே யான் இங்கு வந்தேன் என்றார். சிறிதும் கலங்காமல், என்னிடம் இருக்கும் பொருளையே தாங்கள் கேட்டதில் மிக்க மகிழ்ச்சி என்று கூறி மனைவியை அவருடன் அனுப்பினார். உமது உற்றார் உறவினர் தடுத்தால் நான் என்ன செய்வேன்? அதனால் இவ்வூரின் எல்லை தாண்டும் வரை காவலுக்கு நீ வர வேண்டும் என்றார் பெருமான். வீட்டினுள் சென்று வாளையும் கேடயத்தையும் எடுத்துக்கொண்டு அவர்களுடன் காவலாகச் சென்று தடுத்த உற்றார் உறவினரை வெட்டி வீழ்த்தி இவர்களை அனுப்பி வைத்துவிட்டு திரும்பி பாராமல் இயற்பகையார் நடந்தபோது, இயற்பகை முனிவா, இங்கே திரும்பி வா, என்னை மறவாத மனம் படைத்தவனே, என் அன்பனே, செயற்கரும் செயல் செய்த தீரனே, இங்கே வா என்ற ஒலி கேட்டு திரும்பியபோது அங்கு அந்த அடியார் இல்லை. மனைவி மட்டும் தனியாக கைகூப்பி நிற்க, வானில் நந்தி வாகனத்தில் சிவன் சக்தியோடு தோன்றி இயற்கைக்கு மாறாக கொடை கொடுத்த இயற்பகை நாயனாருக்கும் அவர் மனைவிக்கும் உடன் இறந்த உற்றார் உறவினர்களுக்கும் வீடு பேறு தந்தருளினார் நம் சிவபெருமான்.